இந்த வீடியோ எதுக்காகன்னா, நீங்க என்கிட்ட பாய் வீட்டு பிரியாணிக்கான ட்ரெய்னிங்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா, அப்போ உங்களோட எல்லா கேள்விக்கான பதில் இந்த வீடியோலயே இருக்கும். அதுக்கு முன்னாடி சில விஷயம் என்னை பத்தி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ, என்னோட கெரியர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் ஆரம்பிச்சு, அது இல்லாம பாய் வீட்டு பிரியாணிக்காக ட்ரெய்னிங் ஸ்பெஷலா எடுத்துட்டு, இப்போ நான் கரண்ட்டா ஒரு கேட்டரிங் பிஸ்னஸை வந்து நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இதுதான் என்னோட சின்ன ஒரு பேக்ரவுண்டுக்காக உங்களோட இன்ஃபர்மேஷன் நான் குடுத்துட்ருக்கேன். அது இல்லாம என்னோட மதர் டங் இங்கிலீஷ். ஸோ, என்னோட தமிழ் ரொம்ப ஃப்ளூயண்ட்டா வந்து பேச வராது. அதுக்கான டியூஷன்ஸும் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ, இந்த வீடியோவும் நான் ஸ்டாப்பா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாம தான் நான் உங்ககிட்ட டைரக்ட்டா பேசிகிட்ருக்கேன். ஸோ, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற முதல் விஷயம், நீங்க ஒரு பெய்ட் ட்ரெய்னிங் என்கிட்ட வரணுன்றது வந்து அவசியம் இல்ல. நானும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எடுத்தோனே நான் பே பண்ணுறேன், நான் டைரக்ட்டா வரேன்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் அத அலோவ் பண்ண மாட்டேன். முடிஞ்சா எனக்கு வந்து ஒன் ஆன் ஒன் இல்லாட்டி நான் சில டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். இது வந்து டைரக்ட்டா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் நீங்க அனுப்பிச்சாலே, நான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து நான் சொல்லிடுவேன். இது எதுக்காகன்னா, நீங்க சப்போஸ் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. சில விஷயத்துக்காக பிரியாணி வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வரல, இல்லாட்டி தண்ணியோட அளவு தெரில, இல்லாட்டி என்ன பிராண்ட்ஸ் பர்சனலா வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே தெரிலன்னா, இந்த மாரி சில விஷயங்கள் வந்து நீங்க பே பண்ணி தான் வந்து ஜாயின் பண்ணணுன்றது அவசியம் இல்ல. ஸோ, நீங்க டைரக்ட்டா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணுன்ற மாரி சொன்னீங்கன்னா, எனக்கும் உங்களோட மெசேஜஸ் பார்த்து அ படிச்சு கேட்கறதுக்கும் வந்து எனக்கு டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியும். ஏன்னா நெறைய பேர் கான்ஸ்டன்ட்டா வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கனாலும் வந்து எனக்கு டிலே ஆயிட்டே இருக்கு. ஸோ, உங்களோட விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு டைரக்ட்டா எனக்கு இதுதான் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் அதுக்கேத்த மாரி உங்கள ஹெல்ப் பண்ணேன். ஸோ, இது வந்து காசு இல்லாத ஒரு கேட்டகரியில மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாரி நான் பண்ண சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வந்து கைடன்ஸ் தேவை. எனக்கு வந்து பாய் வீட்டு பிரியாணி வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து குறையா இருக்கு. எனக்கு வந்து ஒரு பர்சனல் மென்டர் வந்து இருந்தா நல்லாருக்குன்ற விருப்பப்பட்டவங்க மட்டும் தான் வந்து டைரக்ட்டா என்கிட்ட வந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ, உங்ககிட்டயும் சில விஷயங்கள் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு இருக்கேன். ஸோ, என்னோட ட்ரெய்னிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, 1 டே, 3 டேஸ், 10 டேஸ் அண்ட் 28 டேஸ். ஸோ, இந்த 4 கேட்டகரியில தான் வந்து நான் பிரிச்சு ஆஃப்லைன் ட்ரெய்னிங்ஸ் வந்து நான் குடுத்துட்ருக்கேன். ஆன்லைன் ட்ரெய்னிங்ஸ் வந்து கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நான் பண்ணுவேன். ஸோ, அது எதுக்கு ஆன்லைன் ட்ரெய்னிங்ஸ் எதுக்காகன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஏற்கனவே வந்து லைக் பிரியாணி வந்து சமைச்சுட்ருக்காங்க. ஆனா, ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்களால என்ஹான்ஸ் பண்ண முடியலன்னா, அந்த மாரி கைடன்ஸ் வந்து நான் ஆன்லைன் ஒரு ஒர்க் ஷாப்பா வந்து நான் கண்டக்ட் பண்ணுவேன். அது வந்து லேட்டரா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுப்பேன். ஸோ, முதல்ல வந்து எனக்கு உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு கான்க்ரீட்டான எனக்கு இதுதான் நான் பண்ண போறேன்ற மாரி ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளாரிட்டிய வந்து கொண்டு வந்துருங்க. நீங்க எங்க நின்னுட்ருக்கீங்கன்றது வந்து நீங்க என்கிட்ட கிளியரா சொன்னா மட்டும் தான் எனக்கு அதுக்கேத்த மாரி உங்கள வந்து ஆ லைக் சொல்யூஷன்ஸ் வந்து குடுக்க முடியும். சரிங்களா? ஸோ, உதாரணத்துக்கு வந்து நீங்க ஏற்கனவே வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லாட்டி ஒரு பிரியாணி ஷாப் வந்து வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அது ஹானஸ்ட்டாவே வந்து என்கிட்ட சொல்லலாம். நான் இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து நான் ஆக்சுவலா ஃப்ரீயா தான் வந்து நான் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஸோ, எந்த விதத்தில வந்து நான் ஏற்கனவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றதெல்லாம் இல்ல. நான் நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்சுவலா அவங்களோட பிரியாணிய வந்து ட்வீக் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அது வந்து டோட்டலாவே கமர்ஷியல் சைட்ல வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு இதுதான் வேணும். நான் இதுதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ, நான் சொல்ற இப்போ 4 கேட்டகரியில நான் சொல்லப்போற விஷயம், நீங்க எதுல வந்து கரெக்ட்டா நீங்க நீங்க எந்த கேட்டகரியில வந்து வரப்போறீங்கன்றத நீங்க தான் என்கிட்ட வந்து சொல்லணும். ஏன்னா, இது வந்து டைம் கன்சியூமிங்காக சொல்றேன். ஸோ, முதல் 1 டே ஒர்க் ஷாப்ன்றது வந்து ஒன்லி பிரியாணி மட்டும் தான் நான் சொல்லிக் குடுப்பேன். ஸோ, அந்த விஷயத்துல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன் அண்ட் அவுட் ஆஃப் பிரியாணி. ஸோ, இதோட ஆஃப்லைன் கிளாஸ் வந்து 5 ஹார்ஸ் வந்து நடக்கும். ஸோ, அதில வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாமே பிரியாணி சம்மந்தப்பட்டது. உங்களோட பிராண்ட் என்ன அரிசி யூஸ் பண்ணுறதுலேருந்து வாட்டர் லெவல் என்னலாம் விஷயம் வந்து நடக்கும். ஸோ, இந்த 1 டே ஒர்க் ஷாப் யாருக்காக செட் ஆகும்னா, ஏற்கனவே பிரியாணி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க, இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க. ஸோ, அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் தான் இந்த 1 டே ஒர்க் ஷாப் வந்து சரியாகும். ஏன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஆத்தென்டிக் வீட்டு பிரியாணிக்காக பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஒர்க் ஷாப். ஸோ, இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா எனக்கு 1 டே ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ, நெக்ஸ்ட் வந்து 3 டேஸ் ஒர்க் ஷாப்ன்றது வந்து பிரியாணி, ரைத்தா, பிரிஞ்சால், பிரெட் ஹல்வா, சிக்கன் 65 அண்ட் அதோட மசாலா, மேரினேஷன் எல்லாமே. ஸோ, இந்த 3 டேஸும் ஒரு டேயும் வந்து 3 to 4 ஹார்ஸ் வந்து ட்ரெய்னிங் போகும். ஸோ, இண்டிவிஜுவலா வந்து நம்ம பார்ப்போம். ஸோ, டே 1ன்றது வந்து பிரியாணி,
டே 2ன்றது வந்து பிரிஞ்சால் பிரெட் ஹல்வா பார்ப்போம். ஸோ டே 3ன்றது வந்து சிக்கன் 65 மசாலா மேரினேஷன் அண்ட் ரைத்தா. ஸோ ரைத்தாக்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது வந்து நினைக்காதீங்க. அதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ப்ராப்பராக பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பண்ணணும். ஏன்னா என்னோட கெரியர் பேக்ரவுண்ட் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். ஸோ நாங்கள் சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு இது வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சின்ன விஷயத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான சில ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் உங்கள் ரெஸ்டாரண்ட்டோ இல்லாட்டி பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து 3 டேஸ் ஒர்க் ஷாப்ன்றது வந்து ஏற்கனவே நான் பிரியாணி சமைச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணால் போதும். எனக்கு வந்து ஏற்கனவே நான் தனியாக சமைச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் பண்ண தேவைன்றது மாதிரி 3 டே ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் வரலாம். ஸோ இந்த 3 டே ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸும் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணி 3 டேஸ் ஒர்க் ஷாப்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ நெக்ஸ்ட்ன்றது வந்து 10 டேஸ். ஸோ இந்த 10 டேஸ் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா, ஒரு நாள் ஒரு பிரியாணியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாள் வந்து சிக்கன், ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் வந்து வெஜ் பிரியாணி, இன்னொரு நாள் வந்து எம்டி குஸ்கான்ற மாதிரி. ஸோ ஒரு நாள் ஒரு ப்ராக்டிக்கல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டே மட்டும்தான் உங்களுக்கு தியரி கிளாஸ் வந்து இருக்கும். இன் அண்ட் அவுட் ஒரு 9 ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் வந்து இருக்குது. இது கூட நான் ஃப்ரீயாக தான் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் இன் டீட்டெயில்டாக பேசிக் நாலேஜ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். ஸோ நிறைய பேருக்கு லேக் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பேசிக் நாலேஜ் தான். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு அண்ட் 2 நாள் ட்ரையல் கிளாஸ் வந்து நடக்கும். அந்த ட்ரையல் நீங்கள் தான் இண்டிவிஜுவலாக வந்து சமைச்சு என்கிட்ட வந்து காமிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஓவரால் ஒரு 10 டே ஆன ஒர்க் ஷாப். ஸோ இதுவும் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணணும், எனக்கு கைடன்ஸ் தேவை. எல்லா பிரியாணிலையும் வந்து நான் வந்து கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் எண்ணெயோட லெவல், வாட்டர் லெவல், எந்த அரிசி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியலு, ஸோ முழுக்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் பேக் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் வந்து இந்த 10 டேஸ் வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் 28 டேஸ்ன்றது வந்து நான் முழுக்க ஃப்ரெஷராக இருக்கேன். எனக்கு எந்த நாலேஜ் தெரியாது. எனக்கு வெங்காயம் கூட உரிக்க தெரியாது. எனக்கு ஒரு வெஜிடபிள் கட் பண்ண தெரியாது. அவங்களுக்கு தான் இந்த 28 டேஸ் ஒர்க் ஷாப் வந்து இருக்க போகுது. ஸோ இதுவும் எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டே ஒரு கிளாஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதில் வந்து 50% தியரி, 50% ப்ராக்டிக்கலாக வந்து இருக்க போகுது. இது எதுக்காகனா, தியரி நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அது ப்ராக்டிக்கலில் எப்படி அப்ளை பண்ண முடியுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ முழுக்க வந்து டோட்டல் என்னோட பர்சனல் கைடன்ஸில் தான் வந்து இதுவும் நடக்கும். ஸோ இது வந்து 28 டேஸ். இது யாருக்காகனா, இருக்கிறதுலே ஃப்ரெஷர்ஸ், இல்லாட்டி நான் ஒரு புது பிஸ்னஸ் வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு வீட்லேயே க்ளவுட் கிச்சன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றதுக்கான மக்கள் இந்த 28 டேஸ் ஒர்க் ஷாப் வந்து நடக்கும். ஸோ இந்த 4 கேட்டகரியில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து ஃபால் ஆகுறீங்கன்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணி எனக்கு சொல்லணும். ஸோ இருந்தாலும் நான் க்ராஸ் செக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட எந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கலான்றதும் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, என்னோட ட்ரைனிங்ஸ் எல்லாமே பேசிக் ட்ரைனிங்ஸாக தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் எந்த கமர்ஷியல் ட்ரைனிங்ஸ் வந்து நான் கொடுக்கல. ஏன்னா என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து புதுசாக வர ஆட்கள், அவங்களுக்கு வந்து எந்த நாலேஜ் வந்து எனக்கு தெரில, இல்லாட்டி எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ஹான்ஸ் வந்து பண்ண முடியுன்றது, அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் மட்டும்தான் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் கமர்ஷியல் ட்ரைனிங், பல்க் ட்ரைனிங்ஸ் எதிர்பார்க்குறதுனா கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நான் சில ஆட்களை ரெஃபர் பண்ணுறேன். இது எதுக்காகனா, ஸோ நாங்கள் வந்து கேட்ரிங் சைடில் வந்து பல்க் குக்கிங்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஆனால் என்னன்னா, என்னோட கோல் வந்து ஒரு ஃப்ரெஷர் அதான் வந்து சொல்லிக் கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு இன்டர்மீடியட், இல்லாட்டி ஒரு ஆமெச்சர், அந்த மாதிரி சில மாற்றங்களில் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க வந்து லைஃப்பில் முன்னேறி போவாங்கன்ற குறிக்கோளோட தான் நான் இந்த டிசிஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ட்ரைனிங்ஸ் வந்தால் கூட நீங்கள் சமைக்க போகிற இடத்துல வந்து என்னோடய வீட்டில் ஸோ ஒரு பேட்சுக்கு 4 பேர் மட்டும்தான். அதுக்கு மேலே நான் எடுக்க போகிறதில்ல. என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஒரு ஆட்களுக்கு மேலே தான் வந்து இருக்க போகுது. ஸோ நான் வந்து இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணிட்டு 20லேருந்து 30 பேர் இல்லாட்டி 40 பேர் ஒரே ஷார்ட்டாக எடுத்துகிட்டு ஒர்க் ஷாப் க்ரியேட் பண்ணிட்டு உங்களை அனுப்புகிற விருப்பம் எனக்கு இல்லை. ஏன்னா என்னோடய நோக்கம் காசு சம்பாதிக்கிற இதில் நான் இல்லை. ஸோ நான் எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா ப்ராப்பராக 4 பேர் ஒரு பேட்சுக்கு இருக்க போகிறீங்க. ஸோ அந்த டைம் தான் என்ன ஆக போகுதுன்னா, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலும் வந்து ஏறப்போகுது. ஸோ 4 பேர் இருக்கிற இடத்துலையும் வந்து உங்களால் கன்வீனியண்ட்டாக ஃப்ரீயாக என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்க முடியும்.
ஸோ ஒன் டு ஒன் பர்சனல் டச்ன்றது வந்து எப்போவுமே வந்து இருக்கும். ஸோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க, 20 பேர் 30 பேர் இருக்கிற ஒரு பேட்சுக்கும் 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து அந்த பர்சனல் டச் எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் பேட்ச் டிவைட் ஆகிட்டு ட்ரைனிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே ஆர் ஜூனில் தான் இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே ஃபெப்ரவரியிலேருந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக வந்து பெங்களூர்லேருந்து நிறைய பேரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ சில டைம் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. அது இல்லாமல் என்னென்னா இந்த மந்த் ரம்ஜான் அண்ட் இந்த கிறிஸ்டின் ரிலேட்டடான லென்த் சீசன் இருக்கிறதுனால தான் ஸோ எனக்கு பேக் அண்ட் ஃபோர்த் வந்து எனக்கு என்னோடய ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ட்ரைனிங்ஸும் வந்து நான் சைமல்டேனியஸாக வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி என்னோடய ட்ரைனிங்ஸ் வந்து கேஸ் ஸ்டோவ், ஒரு வீட்டு கேஸ் ஸ்டோவில் தான் வந்து ஆரம்பிக்க போகுது. நீங்கள் அதில் தான் கற்றுக்க போகிறீங்க. இது ஏன் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னா, உதாரணத்துக்கு இப்போது என்னால் கமர்ஷியல் ட்ரைனிங் எடுத்தால் குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டோவில் வந்து சமைக்கிறதுக்கும் ஒரு கமர்ஷியல் கேஸ் ஸ்டோவில் சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதோட டியூரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே வீட்டு கேஸ் ஸ்டோவில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம் எடுக்க போகுது. அந்த டியூரேஷனில் சமைக்கிற டைமில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த நேரத்தில் வந்து அந்த டியூரேஷன், அந்த லேட் ஆகிற டியூரேஷனில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நீங்கள் டைரெக்டாக கமர்ஷியல் ரேஞ்சில் வந்து கற்றுக்கணுன்றதை வந்து எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்கிறது வந்து பேசிக்காக கற்றுக்கிற போகிற விஷயங்கள் ஆட்களுக்கு மட்டும் தான் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதே நீங்கள் வந்து கமர்ஷியல் ட்ரைனிங்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நான் டைரெக்டாக இன்னொருத்தவங்ககிட்டயே வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயமும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குற விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து கமர்ஷியலில் வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்களா, இல்லாட்டி எனக்கு வந்து பல்க் குக்கிங் வேணும், எனக்கு வந்து நான் பல்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பண்ணணுன்ட்டு. கண்டிப்பாக அது நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னோடய கேட்ரிங் லைன் டோட்டலாகவே வந்து வேறு மாதிரி இருக்குது. எனக்கு 15 பேருக்கான டீம் வந்து இருக்குது. அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. நான் எந்த காரணத்துக்காகவோ புது ஆட்களை வந்து என்னோடய பிஸ்னஸ்குள்ளே வந்து நான் கொலாபரேட் பண்ண மாட்டேன். நீங்கள் எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணாலும் அதை நான் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னோடய பிஸ்னஸ் தனியாக இருக்க போகுது, உங்களோட ட்ரைனிங்ஸ் தனியாக இருக்க போகுது. ஸோ எந்த ஒரு காரணத்துக்காக நான் உங்களை வந்து கமர்ஷியல் ட்ரைனிங்ஸ்க்காக உள்ளே அலோவ் பண்ண போகிறதில்ல. இது வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க, நான் பண்ண மாட்டேன். ஸோ இது எதுக்காகனா, சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பெரிய தப்பாக வந்து நடந்திருக்கு. ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் யாருமே என்னோடய கேட்ரிங் லைன் ஆஃப் பிஸ்னஸ்க்குள்ளே கமர்ஷியல் ட்ரைனிங்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங்ஸ்லேருந்து உங்களுக்கு தியரி நாலேஜ், ரெசிபீஸ், உங்களோட கைடன்ஸ், உங்களோட சப்போர்ட், ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து நான் டோட்டலாகவே நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் தேவைப்படுற விஷயம் என்னென்னா, நீங்கள் இதில் எப்படி ஃபிட் ஆக போகிறீங்கன்றது தான் என்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை வந்து டைரெக்டாக கைட் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நான் டைரெக்டாக அதை கேட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் மெசேஜஸ் டைப் அடிக்கிறதுன்னு நிறுத்திட்டேன். ஏன்னா அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், எந்த மெசேஜ் லேட் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். ட்ரைனிங்ஸ் இருக்கிற டைம் நான் பர்சனலாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய கான்சன்ட்ரேஷன் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக ரிப்ளை வராது. ஒரு நாளைக்கு மார்னிங் ஆர் நைட் மட்டும்தான் என்கிட்ட வந்து ரிப்ளை வரும். ஏன்னா என்னோடய ஃபோன் யூசேஜும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்கிட்ட ரெஸ்பாண்ட் வேணும்னா கூட நீங்கள் இந்த டியூரேஷனில் தான் மார்னிங் ஆர் நைட்டில் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரைனிங் செட் ஆக போகுதுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். தேங்க்யூ.